தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதேவி காஞ்சிமதி யூடியூப் சேனல் பிரத்யேமா நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கார் இன்சூரன்ஸை கட்ட பணம் இல்லையே. கார் இன்சூரன்ஸை கட்ட பணம் இல்லையே. இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். கார் இன்சூரன்ஸை கட்ட பணம் இல்லையேன்னு நம்ம பரமேஸ்வரன் முன்னாடி போய் நின்று மனசுக்குள்ளே கவலைப்பட்டாலும் அந்த பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் அனுகிரகம் பண்ணுறார். அதுதான் இது. ஒரு கோவிலில் போய் மனசில் வேண்டிக்கிறோம், அது தெய்வத்துக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்னு பெரியவா மாறிய பரமேஸ்வரன் தான் காமிச்சிருக்கா. நீங்கள் வந்து போய் கல் சிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசுக்குள்ளே நினைக்கிறது சத்தியமான ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. பிரார்த்தனைனா அதை நிறைவேற்றி வைப்பா தெய்வம் அப்படிங்கிறத இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு காமிக்கிறது. இதை வந்து அணப்பட்டி ஸ்ரீ என் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் வந்து எபிசோட் 502 529 நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு இது பார்த்துருக்கோம் அனுபவம். என் கழுத்தில் போடணுமா பூடு அப்படின்னு பெரியவா வந்து எப்படி துளசி மாலையை கழுத்தில் ஒரு பக்தர்கிட்டேருந்து ஒரு ஏழை பிராமணர்கிட்டேருந்து வாங்கி போட்டுட்டாருன்னு, இல்லைன்னா இது பின்னாடி போதும் அந்த அனுபவம். இது வந்து இன்னொரு அனுபவம். இதோட அவருடைய இது எல்லாமே அந்த அணப்பட்டி ஸ்ரீ என் ராமகிருஷ்ணனோட அனுபவங்கள்லாம் முடியாது. கார் இன்சூரன்ஸை கட்ட பணம் இல்லையே. ஒரு நாள் இது வந்து அவள் அப்பா, இவர் அணப்பட்டி ராமகிருஷ்ணனோட அப்பா வந்து தந்தையார் அங்கே தங்கியிருக்கார். மகாபெரிவா சொன்ன இதுபடி கட்டளைப்படி இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணுருக்கார். அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்கார். எவ்வளோ மாதம், 1 மாதம் 2 மாதம் தெரில, அது டைம் எனக்கு தெரியல, நான் மறந்து எடுத்து. அது முடிஞ்சோடனே நீ கிளம்பி போ ஊருக்குன்ட்டார். அவ்வளோதான். எதுக்கு என்னெல்லாம் தெரியாது. அப்படி அந்த தம்பதியினர் வந்து வந்தால் நிறைய பேர் நிற்கிறா க்யூவில் பெரியவா தரிசனத்துக்கு காஞ்சிபுரத்தில். அவளும் வந்து நின்றுருக்கா. அவள் வேறு பக்கத்தில் இருக்க ஏதோ வெளியூர் மாதிரி இருக்குது. வெளியூர்லேருந்து கிளம்பி அது டீட்டெயில்ஸ் தெரியலன்ற அப்பா எழுதியிருக்கார். அவ்வளோதான். அது எழுதின வச்சு அவர் சொல்கிறார். ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணிட்டு அந்த தம்பதியினர் ஒரு ஆம்பியா பொண்டாட்டி 2 பேர் கிளம்பி வந்திருக்கா. அந்த டாக்ஸி வேற ஒருத்தருக்கு ஓனர், அவரே தான் டிரைவரே, அவரோட டாக்ஸி அவர் ஓட்டின்னு வந்திருக்கார். இதான் நடந்திருக்கு. ஆனால் அந்த டாக்ஸியில் வந்தவ க்யூவில் நின்றுட்டுருக்கா. அந்த டாக்ஸியை ஓட்டின்னு வந்தவர், அதான் கார் அது ஓட்டின்னு வந்தவர் வந்து ஒரு டிரைவர். அவர் வந்து தள்ளி அப்படி வெளியில் நிற்கிறார். தரிசனத்துக்காகன்னு இல்லை, ஆனால் மகாபெரிவா கண்ணில் படுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஓரத்தில் எங்கேயும் நிற்கிறார். இப்போ வந்து அவர் இது வரைக்கும் அவருக்கு ஞாபகத்தில் வரல இந்த டிரைவருக்கு. அதுதான் அவர் தான் ஓனர் அந்த காரோட. அவருக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுத்து. ஏதோ நம்ம காரு இன்சூரன்ஸு இது பண்ணமான்னு தெரியலையே அப்படின்னு, அவருக்கு ரெனியூ பண்ணமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனார். போய் கார் அந்த இது உள்ள போய் திறந்து எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆகிடுது. அந்த காலத்திலலாம் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் வந்து லஞ்சம் வாங்கின்னு கூட போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்ருவான். அவனுக்கு வேண்டியது பணம் தான். ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாதான். ஏகப்பட்ட ஃபைன் உண்ணாம் போல இருக்குது. தண்டனை பயங்கரமாக இருக்கும் அப்படி. அதனால் அந்த ஆளுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே இந்த டிரைவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது மனசு. இப்போ வந்து எதனால் அப்படின்னா, நான் இதை சொல்லிவிட்டு போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலான்னா கையில் பணம் கிடையாது. அது இன்னொருத்தரில் அன்றைக்கின்னு பார்த்தா அவர் கையில் பணம் எதுவும் எடுத்துன்னு இருக்காமல் வந்திருக்கார். அதை அவகிட்ட கேட்டு வாங்கினா நீ ஏன் ரெனியூ பண்ணல, இப்போ திடீர்னு எங்ககிட்ட கேட்குறேன்னு கேட்கவா. சில பேர் கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச வாழலாம் இருப்பாள். திட்டுவா, பாவம் அந்த டிரைவர் தான் நான் கேட்குறான், கொடுத்துட்டு போவோம், நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவன் வந்து நீங்கள் டாக்ஸி ஏதாவது கால் டாக்ஸி இதெல்லாம் ஏறுனா நேராக ஸ்ட்ரைட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் கொண்டு போய் போட்டு பெட்ரோல் டீசலை போடும்போது நம்மக்கிட்ட வாலெட் கேட்குறான், ரைட்டரா இல்லை கொஞ்சம் பணம் கொடுங்க, நம்ம அது இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ அது சகஜமாக எடுத்தானா. அந்த காலத்தில் அவள்
ஏதாவது சொல்லுவாளாக இருக்கும். அதனால் அந்த டிரைவர் ரொம்ப சாஃப்ட்டு அவர் வந்து அவகிட்ட கேட்க முடியாது. இந்த பணத்தை இப்போ புது ஊராக இருக்குது காஞ்சிபுரம், அவருக்கு தெரிஞ்சது யாருமே தெரியாது. யாருக்கிட்ட போய் பணத்தை கேட்க முடியும்? அவங்க எல்லாரும் நிறைய பக்தர்கள் க்யூவில் நின்றுருக்கா. அவகிட்ட போய் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டால் அவள் யார் என்னென்னு எப்படி கொடுப்பா? கிடைக்காது. ஒரே குழப்பத்தில் மனசில் குடஞ்சின்னு இருக்கு. ஏன்னு கேட்டால் போகிற வழியில் அவ்வளோ நியாயமானவர் அவர் பாவம் டிரைவர். இப்போ வழியில் எங்கேயாவது பிடிச்சிட்டான்னா இன்ஸ்பெக்டர் இருப்பா வழியில், அந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அவள் எதாவது நிறுத்திட்டு ஆர்டிஓன்னு சொல்கிற அது மாதிரி ரோடு டிராஃபிக் அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் யாராவது நிறுத்தி எங்கே காமி உன்னோட இன்சூரன்ஸ் அப்படின்னா மாட்டின்டா ஃபைன் நிறைய விழுமே. அவர் ஃபைன் கட்டுறதை விட கூட வந்த கஸ்டமர்ஸ் அவளுக்கு அந்த தொந்தரவு வரும். அது ஒரு பெரிய எடாகுடமாக இருக்கும் இவருக்கு. அதனால் இவர் அதை நினச்சிட்டு மனசில் இதுவாக இருக்கார். அவர் அந்த கவலையிலே இருக்கார் இந்த டிரைவர். இங்கே தட்டு வச்சுருக்கா, சில பேர் வந்து காணிக்கையே கொஞ்சம் பணம் போடுவா அப்படின்லாம் இருக்குமே. தள்ளி நின்றுட்டுருக்கா இந்த டிரைவர் கூட்டின்னு வந்தவர். இப்போ சந்திக்க அவளுக்கு தரிசனம் ஆகாது. அவருக்கு ஒரு எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பின்னாடி நிற்கிறார். திடீர்னு ஒரு டயத்தில் என்ன பண்ணார் பெரியவா வந்து இந்த டிரைவரை கூப்பிட்டார். டிரைவர் தான் உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னா அவர் டிரைவர் அங்கே கிட்ட போயிட்டாரான். போனவுடனே அந்த தட்டில் இருக்க பணத்தை அப்படின்னாரு. அப்புறம் அணுக்கு தொண்டை சொன்னார், இந்த பணத்தெல்லாம் உங்களை எடுத்துக்க சொல்கிறார் பெரியவா அப்படின்னா. அவர் எடுத்துட்டார். ஒரு நமஸ்காரம் பண்ணார். எடுத்துட்டு அது ஓரமாக போய் நின்று எண்ணி பார்த்தாருன்னா எவ்வளோ வந்து இப்போ அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து ரெனியூ பண்ணால் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார் பிரிவு. அந்த காயின் அது இது இருந்தால் கூட எல்லாத்தையும் பண்ணிட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டதான் சொல்லியிருக்கார் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாத்தையும் எடுத்துட்டார். எவ்வளோ ரூபா? 643னா 643 ரூபா. அந்த மாதிரி எவ்வளோன்னு தெரியாது, பணம் சொல்லலை அவர். அந்த மாதிரி எல்லா பணமும் அதில் இருக்கிறத எடுத்துட்டு நேராக போனார். அங்கே அவகிட்ட அப்போ வந்து பக்கத்தில் ஒரு இதுக்காக சொல்லிவிட்டு வண்டியில் கொண்டு வந்து பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா அவள் ஒத்துட்டுருப்பா. எல்லாம் பெரியவாடா வந்தவொடனே அந்த சன்னதிக்கு வந்தவொடனே அனுகிரகம் படிச்சிருமே. அவள் ஒன்றும் சொல்லலை. இவர் போனார். அங்கே போய் அந்த இதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்க போல இருக்கு, அங்கே கட்டி இன்சூரன்ஸை ரெனியூ பண்ணி வந்துட்டார். அதனால் யாரோ ஒருத்தர் தவிக்கிறார், அவர் நம்ம பக்தரே இல்லை அப்படின்னு பெரியவாளுக்கு தெரிஞ்ச கூட பெரியவா அனுகிரகம் பண்ணுவான்றது இதுலேயும் தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாந்தவிச்சரணம்.